நீங்க ஆரம்பிங்க. இல்ல எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான கொஸ்டின் சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, எவ்வளோ பெயின் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா அந்த வலி எல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது. How is that possible? Tell me about it. நம்ம ஹாப்பியா இருந்தா நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருப்போம். அதனால தான் நீங்க இன்னொன்னு வேற ஆப்ஷனும் கிடையாது. அதனால தான் நீங்க வந்து ஹாப்பியான படங்கள் எடுத்து எங்களுக்கு ஹாப்பியான படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ so much. இது உங்களுடைய மேடை, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நேரில் ஸ்டேஜில் அவர் பேசுறதையும் கேட்க போறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்றது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்துல எப்பவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். How did you design it? ஆக்சுவலா எனக்கு ரியல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று அந்த ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்கு வெதர், ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு போனார். போயிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு, இந்த டைம்ல இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்ல இருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம், இது இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோன்ல இருக்கு, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ளே வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர், நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த